Any summer holidays kannu? Call GT Holidays ku pannu. South India's #1 travel brand. Legend Sarvana Stores in Akshaya Tirthiyai offer. சவரனுக்கு 1000 ரூபாய் தள்ளுபடி. இச்சலுகை மே 12 வரை. This summer meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. அப்புறம் இந்த வழக்கில் கைது செய்யப்பட வேண்டிய அவசியமே ஃபெலிக்ஸ் ஜெரால்டு கிடையாது. ஆனால் அவரை கைது பண்ணுறாங்க. அவர் வந்து டெல்லிக்கு போயிருக்காரு. நேஷனல் ப்ரெஸ் கவுன்சிலில் போய் அதாவது இந்த வழக்கு போட்டிருக்காங்கிறத முறையிட போடுறாரு. அங்கே போகிற சமயத்தில் கைது பண்ணுறாங்க. அப்படி டெல்லிக்கு போய் பிடிச்சி கைது பண்ணுற அளவுக்கு என்ன பண்ணிக்கிறது இல்லை ஒளிவு பண்ணாங்க அதனால் கைது பண்ணோம்னா அண்ணாமலை அவதரான்னு பேசுகிறாரு. சரி அது கூட வேண்டாம், சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசுகிறாரு. அவர் பேசுகிற பேச்சுகள் எப்படிப்பட்டது நமக்கு தெரியும். வக்கிரமாக ஆபாசமாக பேசுகிறாரு. அதை ஒளிவு பண்ணாங்க எடுத்து யூடியூப்பில் பதிவேற்றம் பண்ணாங்கிறதுனால எல்லாருமே வழக்கு போட்டு செயல்படுத்த முடியுமா? ஏன்னா அவங்க திமுக சொல்ல நினைக்கிறாங்க. திமுகவுக்கு எதிராக விமர்சனம் வச்சா நாங்கள் எல்லாரும் இதே போல வழக்கு போட்டு தூக்குவோம். குடும்பம் கொள்ளையடிக்க சவுத் மீடியா தடையாக இருப்பதால் தான் சவுக்கு சங்கர் வந்து அதில் பேசிய பேச்சுகள் வந்து ஏற்படுதல்ல. அதற்கு உரிய சட்ட நடவடிக்கை எடுப்பாங்கன்னா எடுக்கட்டும், தாராளமாக கைது செய்யட்டும். கைது செஞ்சு முறைப்படி சிறைப்படுத்தட்டும். அதில் வந்து அவர் பிணை பெற்று வெளில வராரோ இல்லை வந்து உள்ளே இருந்தே வழக்க பார்க்குறாரோ அதை அவர் பார்த்துக்குவார். அது பிரச்சனை இல்லை. கஞ்சா வச்சுருந்தாரா இல்லையான்னு தெரியல, அப்படி ஒரு வழக்க போடுறாங்க. ஐபிசி தமிழர்களுக்கு வணக்கம். சவுக்கு சங்கருடைய கைது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கூடிய அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை டெலிகாஸ்ட் பண்ண ரெட்பிக்ஸ் உடைய நிறுவனர் ஃபெலிக்ஸ் ஜெரால்டு அவங்களுமே வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. இது தற்போது செய்தி அரங்கில் ரொம்பவுமே பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இது குறித்து நம்முடைய வந்து பேசுவதற்காக நாம் தமிழர் கட்சியினுடைய இடும்பாவனம் கார்த்தி அவர்கள் நம்முடைய வந்து இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம். இது பார்த்துட்டீங்க அப்படின்னா சவுக்கு சங்கருடைய கைது அதுவுமே கொஞ்சம் பரபரப்பை ஏற்படுது. ஆனாலுமே அதுக்கான காரணம் காவல்துறை தரப்பில் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா இழிவாக பேசியிருந்தாங்க, அதனால தான் இந்த கைது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தா அதை ஒளிபரப்பு செஞ்ச ரெட்பிக்ஸ் அவங்க ஃபெலிக்ஸ் ஜெரால்டு அவங்க வந்து டெல்லி போயிருந்தாங்க. அவங்க முன்ஜாமீன் ஒன்று தாக்கல் பண்ணியிருந்தாங்க. அதில் பார்த்தா தற்போது கைது அப்படிங்கிற ஒரு விஷயம் அரங்கேறி இருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க முதற்கட்டமாக? இது அப்பட்டமான அரசியல் பழிவாங்கல். சவுக்கு சங்கர் வந்து அதில் பேசிய பேச்சுகள் வந்து ஏற்படுதல்ல. அதற்கு உரிய சட்ட நடவடிக்கை எடுப்பாங்கன்னா எடுக்கட்டும், தாராளமாக கைது செய்யட்டும். கைது செஞ்சு முறைப்படி சிறைப்படுத்தட்டும். அதில் வந்து அவர் பிணை பெற்று வெளில வராரோ இல்லை வந்து உள்ளே இருந்தே வழக்க பார்க்குறாரோ அதை அவர் பார்த்துக்குவார். அது பிரச்சனை இல்லை. ஆனால் இதில் வந்து இதான் வாய்ப்பு அப்படின்னு சவுக்கு சங்கர் மேலே அடுத்தடுத்து வழக்குகளை பாய்ச்சறதும், அதுவும் இல்லாமல் கஞ்சா வச்சுருந்தாரா இல்லையான்னு தெரியல, அப்படி ஒரு வழக்கை போடுறாங்க. திடீர்னு வீடு அலுவலகத்தில் சோதனையை போட்டு அதை மூடுறாங்க. இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுக்க அங்கங்கேருந்து புகாரை பெற்று அடுத்தடுத்து வழக்கு போடுறாங்க. சிறைக்குள்ளே வந்து அவர் தாக்கப்பட்ட செய்திங்கிறது ரொம்ப அதிர்ச்சி அளிக்குது. அதெல்லாம் ஏற்படுதே இல்லை. அது அப்பட்டமான மனித உரிமை மீறல். இது நாளைக்கு எல்லாருக்கும் நடக்குங்கிற ஒரு பேராபத்து இருக்குது. நாளைக்கு வந்து சவுக்கு சங்கர் சரியில்லாத ஒரு ஆள், அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒரு அரசியல் நிலைப்பாட்டை எப்படின்னா மாற்றிக்குவார். தனிப்பட்ட விருப்ப தனிப்பட்ட தேவைகளுக்கு அப்படி அரசியல் நிலைப்பாட்டில் வந்து மாற்றிக்கிற ஒரு ஆள் தான். ஆனால் இந்த கைதுக்கு பிறகு அவர் உள்ள சிறைக்குள்ளே நடத்தப்படுற விதம் வந்து அது ஏற்படுதல்ல. அவர் உள்ளே தாக்கப்படுறதும் அச்சுறுத்தப்படுறதும் அப்படிப்பட்ட நிலையை வந்து நம்ம கடந்து போனோம்னா நாளைக்கு யாருக்கு வேணால் நடக்கும். இதில் தொடர்புடைய ஃபெலிக்ஸ் ஜெரால்டு அவர்களை வந்து கைது செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் வந்து நெறியாளராக அமர்ந்திருந்தார். மற்றபடி அந்த கருத்தை அவர் பேசலை. ஆனால் நீதிமன்றம் கொடுத்த அந்த கருத்து பார்த்தோம்னா அதை வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க, யூடியூப்களுக்கு கடிவாளம் போட வேண்டிய நேரம், அதை நீங்களும் பார்த்துருப்பீங்க. கடிவாளம் போட வேண்டிய நேரம் கிட்டத்தட்ட அதை வந்து யார் இன்டர்வியூ பண்ணுறாங்களோ அந்த நெறியாளருமே இதில் வந்து அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீதிமன்றம் அது அபத்தமான ஒரு பார்வை. இப்போ நான் பேசுகிற கருத்துகளுக்கு நான் தான் பொறுப்பு, நீங்கள் பொறுப்பேற்க முடியாது. நீங்கள் கேள்விகளுக்கு எழுப்புறீங்க, எதிர் திசையிலேருந்து தான் கேள்வி எழுப்புறீங்க. அப்படி இருக்கப்போ பக்கத்தில் உட்காந்துருக்கீங்க, எதுக்கு உட்காந்து கேள்வி எழுப்புறீங்கிறதுனால உங்களை எப்படி பொறுப்பாக்க முடியும்? நீங்களோ நீங்கள் சார்ந்திருக்கக்கூடிய நிறுவனமோ பொறுப்பு இல்லை. நான் சார்ந்திருக்கக்கூடிய கட்சி தான் பொறுப்பாக இருக்க முடியும். அப்படி இருக்கப்போ அந்த கைது நடவடிக்கை தேவையில்லை. இல்லை ஒளிவு பண்ணாங்க அதனால் கைது பண்ணோம்னா அண்ணாமலை அவதரான்னு பேசுகிறாரு. சரி அது கூட வேண்டாம், சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசுகிறாரு. அவர் பேசுகிற பேச்சுகள் எப்படிப்பட்டது நமக்கு தெரியும். வக்கிரமாக ஆபாசமாக பேசுவார். அதை ஒளிவு பண்ணாங்க எடுத்து யூடியூப்பில் பதிவேற்றம் பண்ணாங்கிறதுனால எல்லாருமே வழக்கு போட்டு செயல்படுத்த முடியுமா? ஏன்னா அவங்க திமுக சொல்ல நினைக்கிறாங்க. இனி திமுகவுக்கு எதிராக விமர்சனம் வச்சா திமுக அரசோட குறைகளை குற்றங்களை சுட்டி காட்டினா நாங்கள் எல்லாரும் இதே போல் வழக்கு போட்டு தூக்குவோம். பட் ஆனால் சவுக்கு சங்கருடைய இந்த கைது நடவடிக்கை திமுகவை சார்ந்ததுனால மட்டுமே அவங்க கைது நடவடிக்கை எடுக்கலையே. காவல்துறையை சார்ந்த ஒருத்தர், அதுலேயும் குறிப்பாக பெண்களை பற்றியுமே கொஞ்சம் இழிவாக பேசியிருக்காங்க அப்படிங்கிறதான அதை இந்த வழக்கை கொண்டு போகிறாங்க. இதே திமுக ஆட்சி காலத்தில் சென்னை விருகம்பாக்கத்தில் ஒரு பொதுக்கூட்டத்தில் வந்து ஒரு பெண் காவலரை திமுகவை சேர்ந்த 2 நிர்வாகிகள் வந்து பாலியல் சீண்டலுக்கு உள்ளாக்கி வர்றாங்க.
ஆனால் அவங்க கைது செய்யப்படலை. விருகம்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் வந்து பேசி தீர்த்துக்கலான்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு விசாரணைங்கிற பேரில் கூப்பிட்டு அனுப்பிடுறாங்க. அதுக்கு பிறகான காலகட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி, அண்ணாமலை, அப்புறம் நம்ம எல்லாருமே பேசின பிறகு ஒரு நெருக்கடி பிறந்து ஒரு வழி இல்லாமல் கைது பண்ணுறாங்க. பெண் காவலர் மேலே ஒரு பொதுவெளியில் பாலியல் சீண்டல் பண்ணுற திமுக நிர்வாகிகளை கைது பண்ணாத அரசு இது, கைது பண்ணாமல் விட்ட அரசு இது. அப்படிப்பட்ட அரசுக்கு பெண் காவலர் மேலே பாசம் இருக்கேன், இது ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கிறாங்க. அந்த பேச்சு தவறானதான் நாமன்னு சொல்கிறோம். அதுக்கு கைது நடவடிக்கை நம்ம ஒன்றும் தப்பு சொல்லலையே. ஆனால் முறைப்படி செய்யுங்க. உள்ளே வச்சு அடித்து உதைக்க வேண்டிய அவசியம் என்ன, கையை முடிக்க வேண்டிய அவசியம் என்ன, அது தேவையற்றது தானே, அதைத்தானே கண்டிக்கிறோம். அந்த பேச்சு தவிர பேசிக்கக்கூடாது, அருவருக்கத்தக்க பேச்சு, அது கண்டனத்துக்குரியதுன்னு சொல்கிறோம். அது நமக்கு மாற்று கட்டுறது இல்லையே. இல்லை அதே மாதிரி யூடியூப் இதில் பொறுத்தவரை இப்போ என்னென்னா ஒரு டிவியில் நீங்கள் நிறைய டிபேட் அந்த இதுக்கு போகிறப்ப என்ன செய்வாங்க அப்படின்னா அதில் 2-3 பேர் அந்த இதில் இருப்பாங்க. பெரும்பான்மையான சில யூடியூப் சேனல்கள் வந்து என்னென்னா சரி ஒரு எத்திக்ஸ் படியானதில் போடணும் அப்படிங்கிறதுக்கு எல்லா யூடியூப் சேனலுமே வந்து எத்திக்ஸ் படி போகிறது இல்லை அப்படிங்கிறத நீதிமன்றம் சொல்கிறாங்களே, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவங்க சொல்ல வரக்கூடிய கருத்து இதாக தானே இருக்குது. ஊடக அறங்கிறது பின்பற்றப்படங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. அப்படி தான் நடவடிக்கை எடுக்கணும்னா ஏகப்பட்ட பேர் கைது பண்ணலாம். ஏகப்பட்ட பேர் வந்து எப்படியே பேசுகிறாங்க, வன்மத்தோடு அவதூறாக பேசுகிறாங்க. அத்தனை பேர் கைது பண்ணிட்டாங்களா? நீதிபதி ஐயா அவர்கள் சொன்ன கருத்து வந்து ஏற்புடையதில்லை, அப்படிலாம் கைது பண்ண முடியாது. அவங்க வந்து தூண்டுறாங்க, எதுக்கு வந்து கேள்வி கேட்டு தூண்டுறாங்கிறது. பொதுக்கூட்டத்தில் வந்து பேசிகிட்டு இருக்கேன், மேலே பேசிட்டு இருக்க, கீழே வந்து சூப்பர் தலைவா இப்படி பேசு தலைவா அப்படின்னு சொல்கிற பிறகு அவன் அப்படி பேசினான்னா அந்த தூண்டான்னு சொல்லிட்டு கைது செய்ய முடியுமா? இல்லை வந்து சமூக வலைதளங்களில் வந்து எழுதுகிறப்ப கீழே பின்னூட்டம் போடுறவங்க இதே போல் எழுதுங்க அப்படின்னு சொன்னால் அவர் தூண்டுறான்னு சொல்லி அவரை கைது பண்ண முடியுமா? அதுக்கு சட்டத்தில் வாய்ப்பு கிடையாது. பேசினவங்க தான் பொறுப்பு, அவங்க தான் கைது நடவடிக்கையோ வழக்கோ எதுவாக இருந்தாலும் அவங்க தான் இதை கொள்ளணும். ஆனால் எதுக்கு உட்காந்தவங்களும் கேள்வி கேட்டவங்களும் அந்த விவாதத்தில் அமர்ந்தவங்களும் கைது செய்யப்படுவாங்க அப்படின்னா அது ஜனநாயக விரோதம். இது மாதிரியான ஒரு நிகழ்வு தொடர்ச்சியாக நடக்கிறப்ப இது என்ன மாதிரியான கேள்வியை மக்கள் முன்னாடி எழுப்போம்? ஏன்னா முதல்ல கைதாகிறாரு, அடுத்து பார்த்தா அவங்க வந்து கையில் கட்டோடு அந்த இதில் வந்திருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா அதை ஒளிபரப்பு செஞ்ச அந்த நிறுவனர் அவங்க வந்து கைது செய்யப்படுறாங்க. அதனுடைய ஆசிரியராக இருப்பார், அவர் கைது செய்யப்படுகிறார். அவர் முன்ஜாமீன் கேட்டுமே போயிருக்கார், அவர் கைது செய்யப்படாங்கிறப்போ இது என்ன மாதிரியான ஒரு பிம்பத்தை கொடுக்கும்? திமுக தனது ஃபேசிச முகத்தை காட்ட தொடங்குது. 2006, 2009, 2006, 2011 காலகட்டத்தில் திமுக வந்து ஒரு கொடுமையான ஒரு ஆட்சியை கொடுத்துச்சு. அதன் விளைவாக 2011 திமுக தோற்று போச்சு. எதிர்க்கட்சி தலைவர் பொறுப்பில் கூட கருணாநிதியால் அமர முடியல. 2016 ஐயா ஸ்டாலின் மக்கள் மன்றத்தில் மன்றாடினார், கடந்த காலத்தில் அவருக்கு மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு. ஒட்டுமொத்தமாக 10 ஆண்டு காலம் அதிகாரத்தை அனுபவிக்க முடியல. 2011 இழந்து 2021 பிடிச்சாங்க. அதே போன்ற ஒரு நிலை வந்து திமுகவுக்கு மறுபடியும் வரும். இன்றைக்கி அவங்க அதிகார திமிரில் பதவி தரக்கூடிய மமதியில் ஆட்டம் போடலாம், எல்லாரையும் அச்சுறுத்தலாம். ஆனால் இந்த சூழல் வந்து கட்டாயம் மாறும். இவங்க ஆட்சி மிஞ்சி போனால் 2 வருஷம் இருக்க போகுது, அவ்வளோதான். அதுக்கு பிறகு எங்கே இருக்க போகிறாங்க? அதனால் இதெல்லாம் அதிகார திமிர் தான். யாரை வேணாலும் அவங்க கைது பண்ணலாம், யாரை வேணாலும் தூக்கி வச்சு உள்ளே வச்சிடலாம்னா என்ன ஜனநாயகம் இருக்குது? இல்லை 3 வருஷம் ஆட்சி அவங்க இதில் முடிஞ்சிட்டு நாங்கள் வந்து சொன்னதான் செஞ்சுட்டு இருக்கோம், இது மக்களுக்கான ஆட்சி தான் அப்படின்னு அவங்க சொல்லிகிட்டே இருக்காங்களே. அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. என்ன வாக்குறுதி நிறுத்தினாங்க? தூத்துக்குடி படுகொலை தொடர்புடைய குற்றவாளிகளை கைது பண்ணிட்டாங்களா? இல்லை நீட் தேர்வு ரத்து பண்ணிட்டாங்களா? கொடநாடு கொலை வழக்கில் தொடர்புடைய அவங்களை எல்லாம் கைது செஞ்சுட்டாங்களா? இல்லை ஆசிய பெருந்தைகளுக்கு கொடுத்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துங்கிற வாக்குறுதி நிறைவேற்றிட்டாங்களா? தூய்மை பணியாளர்கள் கோரிக்கை வச்சு போராடுறாங்களே, அவங்களுக்கான அந்த மறுவாழ்வு திட்டங்கள்லாம் செஞ்சப்பட்டுச்சா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அவங்க சொல்கிறது என்ன, மகளிர் உரிமை தொகை அது கொடுத்துருக்கோம், பெண்களுக்கு வந்து இலவச பேருந்து அதெல்லாம் வந்து சிறப்பாக நாங்கள் வந்து செயல்படுத்திருக்கோம்னு தொடர்ந்து சொல்கிறாங்களே. 1000 ரூபாங்கிறது நீங்கள் வந்து தேர்தலுக்காக பெண்கள்கிட்ட வாக்களிப்பதற்காக வச்ச ஒரு யுக்தி. ஒரு தேர்தலுக்கு இலவச பொருட்கள் அறிவிப்பாங்க, ஒரு தேர்தலுக்கு மது விலக்கு அப்படிம்பாங்க. அடுத்த தேர்தலுக்கு இப்போ வந்து இந்த 1000 ரூபாங்கிறது பெண்களை வாக்கப்படுறதுக்கு. முதல்ல என்ன சொன்னாங்க, குடும்ப அட்டைதாரர்களுக்கு எல்லாருக்கும் தருவோம்னாங்க. அப்புறம் வந்து தகுதி பார்த்து தருவோம்னாங்க. அப்போ தகுதிக்கு விண்ணப்பிக்கணும்னாங்க. அப்போ அதுலேயும் கழிச்சு கட்டிட்டாங்க. அது எல்லாமே சம்பிரதாயம் தானே. கொடுத்தா வந்து என்னைக்கு உங்கள் ஆட்சி தொடங்குனுச்சோ அன்னைக்கு கொடுத்துக்கணுமே. நீங்கள் 2 ஆண்டு கழிச்சு தான் கொடுத்தீங்க. அப்போ எப்படி பார்த்தாலும் வந்து இதெல்லாம் சடங்கு சம்பிரதாயம் தான். இந்த இப்போ நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே இவங்க சொல்கிற எல்லாமே சடங்கு சம்பிரதாயம். நம்ம ஏன் அவங்கள ஒரு நல்ல ஸ்கீம் கூட அவங்க கொண்டு வரவே இல்லையா? பெருசாக சொல்ல முடியும் ஒன்றும் இல்லை. இந்த சொல்கிறதா இருந்தால் என்ன சொல்லலாம், அனைத்து சாயந்தரம் அர்ச்சகராகலாம்னு திட்டம் வச்சாங்க. அதை முழுமை பெறலை, அவ்வளோதான். பெருசாகலாம் சொல்கிற அளவுக்கு கொண்டாடத்தக்க அளவுக்குலாம் ஒரு ஆட்சியும் பண்ணலை. அதே எடப்பாடி பழனிசாமி ஆட்சியோட நீச்சி தொடர்ச்சி தான். அதிமுக ஆட்சியோட இன்னொரு வடிவம் தானே ஒழிய பெரிய அளவில் ஒன்றும் செய்யறதில்லை. இப்போ இந்த ஊடகங்கள் மீதான ஏன்னா தொடர்ச்சியாக வந்து சமூக வலைதளங்களாக இருக்கணும், அதில் எல்லாத்துலேயுமே நாம் தமிழர் தொடர்ச்சியாக அவங்க வந்து ஆக்டிவாக இருக்காங்கன்னு சொல்லலாம். ஒவ்வொரு விஷயங்கள்லையுமே அது எந்த ஒரு விஷயம் இருந்தாலுமே அது ரொம்ப இணையத்தில் பேசு பொருளாகவும் இருக்குது. அது நேர்மறையாக இருந்தாலும் சரி, எதிர்மறையாக இருந்தாலும் சரி. இப்போ நீதிமன்றம் கொடுத்துருக்கக்கூடிய இந்த மாதிரியான ஒரு விஷயம்லாம் அடுத்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா, சோசியல் மீடியாவில் இந்த மாதிரியான வரையறையில் தான் இருக்கணும்,
எதிர்மறையான கருத்துக்கள்லாம் தெரிவிக்கக்கூடாது அப்படிங்கிறப்போ அது உங்களுடைய கருத்துக்களை, ஏன்னா பிரதானமாக நீங்கள் இணையத்தில் கொண்டு போய் சேர்க்குறீங்க, அது உங்களுடைய தொண்டர்களை தாண்டி அது உங்களுக்குமே உங்களுடைய கருத்துக்களையுமே முடக்கிறதுக்கான வாய்ப்பாக அமைஞ்சிருமோ ஒருவேளை? அதெல்லாம் உள்ள நீதிபதி அவர்கள் சொன்ன கருத்துங்கிறது அவரோட தனிப்பட்ட கருத்து தான். அது வந்து வழக்கு விசாரணையின் போதோ இல்லை தீர்ப்பின் போதோ வந்து நீதிபதிகள் வந்து தனது கருத்தை வெளிப்படுத்துவாங்க. அது தனிப்பட்ட கருத்து, அது வந்து தீர்ப்பில் இருக்காது. அப்படி வந்து தனிப்பட்ட சொன்ன கருத்து தான். அதாவது யூடியூப் எல்லாத்தையும் வந்து ஒரு இது கட்டுப்பாட்டில் கொண்டு வர, அதில் வந்து பங்கேற்கக்கூடிய அந்த நெறியாளர்கள் தான் தூண்டுறாங்க, அவங்கள வந்து முதல் எதிரியாக சேர்க்கணுங்கிறதெல்லாம் அவர் சும்மா சொன்ன போகிற போக்கில் சொன்னது தான். அதெல்லாம் பொது விதியாக மாற்ற முடியாது. மாத்திரம் இங்கே ஒருத்தரும் நேர்காணல் நடத்த முடியாது, ஒருத்தரும் செய்தியும் கொண்டு போக முடியாது. இப்போ அடுத்தது இது எப்படி சார் நகரும்னு நினைக்கிறீங்க? இப்போ வந்து சவுக்கு சங்கருடைய கைது நடவடிக்கை இருக்குது, அடுத்து ரெட்பிக்ஸ் அப்படிங்கிற அவங்களுடைய ஃபெலிக்ஸ் அவர்கள் வந்து கைதாகிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் தொடர்ச்சியாக இவங்களை எதிர்த்து பேசுகிறவங்க எல்லாருமே கைதாகிறதுக்கான வாய்ப்புகளாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு பயமும் இப்போ இதில் இன்னைக்கு சூழலை சொல்லணும்னா, பிரதான காட்சி ஊடகங்கள் எல்லாமே திமுகவுக்கு இரையாயிடுச்சு அல்லது விலை போயிடுச்சு. எதுவுமே திமுகவோட குறைகளை குற்றங்கள் எல்லாம் பெருசாக சுட்டி காட்டுறது கிடையாது. மாறாக திமுகவுக்கு அனுசரணை நடந்து கொள்ளுது. இது ஒரு பக்கம். அதே போல் ஊடகவியலாளர்கள், பத்திரிகையாளர்கள், முற்போக்காளர்கள், பெரியாரியவாதிகள், பெண்ணியவாதிகள், இப்படி பல பேர்கள் இயங்கக்கூடிய எல்லாருமே திமுகவுக்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஆதரவாக செயல்படுறாங்க. இதில் ஒருத்தர் 2 பேர் தான் பேசுகிறாங்க, பாக்கி எல்லாரும் வாயும் அடைச்சிட்றாங்க, இல்லை அடக்குமுறை ஒடுக்குமுறையை செலுத்துகிறாங்க. இப்போ சவுக்கு சங்கர் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் கூட இந்த சவுக்கு சங்கர் விவகாரத்தை பேசக்கூடாது அப்படின்னு மறைமுகமாக எல்லாருக்கும் உத்தரவு போகுது. அப்படி நீங்கள் பேசுனீங்கன்னா உங்களை குறி வைப்போம், உங்களை தூக்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஃபெலிக்ஸ் ஜெரால்டை பொறுத்த வரைக்கும் அவர் மிஞ்சி போனால் ஒரு 2-3 வாரத்தில் அவர் விடுதலை ஆகலாம், இந்த வழக்குலேருந்து விடுவிக்கப்படலாம். ஆனால் குறைஞ்சபட்சம் சவுக்கு சங்கரை வந்து ஓராண்டுக்கு வெளில விட மாட்டாங்க, வருவதற்கான வாய்ப்பும் இல்லை. ஏன்னா தமிழ்நாடு முழுக்கிருந்து வழக்குகளை தொடர்ச்சியாக போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாது எப்படியும் குண்டர் சட்டத்தை பாய்ச்சுவாங்க. குண்டர் சட்டம் பாய்ச்சப்பட்டால் 1 மாதத்தில் அட்வைசரி போர்டு, அறிவுரை கழகம்னு ஒன்று வரும். அங்கே போய் 3 நீதிபதிகள் இருப்பாங்க, போய் நேர் நிற்கணும். அங்கே நிற்கிறப்ப அவங்க வந்து இந்த குண்டர் சட்டம் அவங்களுக்கு பொருந்துமா அப்படின்னு பார்ப்பாங்க. அதில் பொருந்தாதுன்னா உடனே அவங்க எழுதி கொடுத்துருவாங்க, ஒரு 15 நாளில் முடிவு தெரிஞ்சிடும், குண்டர் சட்டம் திரும்ப பெறப்படுது அப்படின்னு. ஆனால் பெரும்பாலும் இந்த அரசியல் தொடர்புடைய வழக்குகள், அதாவது நேராக அரசே போடுற வழக்குகளில் வந்து நீதிபதிகள் வந்து அப்படி குண்டர் சட்டத்தை திரும்ப பெறதில்லை. ஆனால் சாட்டை துறைமுகனுக்கு வந்து குண்டர் சட்டத்தை திரும்ப பெறலை. அப்போ நீதிமன்றம் தான் போகணும். நீதிமன்றம் போகணும், ரிட் மனு அதை தாக்கல் பண்ணணும். அதுக்கு எப்படியும் வந்து ஒரு 6 மாதம் இழுத்துரும், 6 மாதம் வரைக்கும் இழுத்துரும். அப்போ 6 மாதம் இழுத்தாலும் இந்த வழக்கெல்லாம் போட்டாலும் எப்படி பார்த்தாலும் வந்து கனெக்ட் பண்ணி பார்க்குறப்ப ஒரு 1 வருஷம் அளவுக்கு அவர் உள்ளே தான் இருப்பார். வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. அதை கட்டாயம் திமுக பண்ணணும். இது மற்றவங்களுக்கான ஒரு அச்சுறுத்தல். இவ்வளோ பேசி சவுக்கு சங்கரே உள்ளே இருக்கார், அவரே முடிச்சுட்டாங்க, கதையை முடிச்சுட்டாங்க, அவரை தூக்கி உள்ளே போட்டு அவரோட அலுவலகத்தை மூடி, வீட்டை சீல் வச்சு மூடி எல்லாம் முடிச்சுட்டாங்க, திமுக எடுத்து பேசக்கூடாதுங்கிற ஒரு பயத்தையும் நடுக்கத்தையும் எல்லாருக்கும் உருவாக்கணும்னு திமுக நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி வந்து சவுக்கு சங்கருடைய கைது அதெல்லாம் இருக்கிறப்போ நாம் தமிழரில் சீமான் அவர்களுமே வந்து பார்த்தோமேனா அது கண்டனத்தை எல்லாமே சொன்னாங்க. இப்போ அடுத்தல ஒரு பெரிய அளவிலான ஒரு விமர்சனம் இல்லாமல் இருக்க, இதுக்கான காரணம் என்னவா சார் இருக்கும்? இல்லை, நாம் இந்த கைது நடவடிக்கை பிரச்சனை இல்லை நமக்கு. அந்த கைதுக்கு பிறகு அவர் நடத்தப்படுற விதம் தான் நமக்கு பிரச்சனையாக இருக்குது. அதுக்கும் பிறகு அவர் மேலே அடுத்தடுத்து போடப்படுற வழக்குகள் பழிவாங்கப்படுறாரோ அப்படின்னு தோணுது. அந்த அடிப்படையில் நாம் அதை கண்டிக்கிறோம், எதுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம கூடுதலாக ஒன்று கேட்க வேண்டியிருக்கு. இதே சவுக்கு சங்கர் மேலே வந்து எல்லா வழக்கிலையும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி அண்ணாமலையும் சவுக்கு சங்கர் சேர்ந்து தான் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பேச்சு தான் சொல்லிட்டு ஒரு ஒளிநாடா விட்டாங்க. அந்த ஒளிநாடாவில் தான் ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் சபரீசனும் சேர்ந்து 30,000 கோடியை கொள்ளையடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அந்த ஒளிநாடா போலி, ஒரு போலியாக அமைச்சரோட குரல் போல் திருச்சி ஒன்று வெளியிட்டார் அப்படின்னு சவுக்கு சங்கர் மேலே ஒரு வழக்கு போடட்டுமே, போட்டு தான் பார்க்கட்டுமே, போடுவாங்களா? ஆனால் அது அவர் பிடிஆருமே சொல்லியிருந்தாரு, அதுக்கான சொல்ல இது போலியாக உருவாக்கப்பட்டது, போலி தானே. அப்போ அமைச்சர் பேரில் போலியாக அவனை உருவாக்குறாருல்ல. அப்போ இத்தனை வழக்கு போடுறீங்க, எல்லாத்துக்கும் வழக்கு போடுறீங்க, அதுலேயும் ஒரு வழக்கு போடுங்களேன். போலியாக வந்து ஒளிநாடா உருவாக்கினார், பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் போல் ஒரு போலியான குரல் பதிவை உருவாக்கி உழவு விட்டார் சமூக வலைதளங்களில், அப்படி வழக்க போடுங்களேன். போட மாட்டாங்களா? ஒருபோதும் போட மாட்டாங்க. ஏன்? பயம். போட்டாங்கன்னா தெரிஞ்சு போகும், இன்னும் அம்பலப்படும். அது பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் குரலுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அது 100 விழுக்காடு சட்டப்பூர்வமாக உறுதியாகும். அதை விரும்ப மாட்டாங்க, அதான் போட மாட்டாங்க. அந்த ஒரு பயம் இன்னமும் அவங்களுக்கு இருக்குது கொஞ்சம். அதெல்லாம் எல்லா பயமும் இருக்குங்க, எல்லா பயம் திமுகவுக்கு இருக்குது. திமுகவுக்கு கொள்கை கோட்பாடு தான் இல்லையே ஒழிய இது போன்ற பயம் அதெல்லாம் இருக்குது. பயம் இருக்குது, அதிகாரத்தை தக்க வைக்கங்கிற நோக்கம் இருக்குது, கொள்ளையடிக்கிற எண்ணம் இருக்குது, அதுதான் இருக்குது. இப்போ அடுத்து வரக்கூடிய நம்ம கொஞ்சம் சென்ட்ரல் இதில் தேர்தலில் பார்த்தா பிரதமருடைய அந்த பேச்சாக இருக்கட்டும், குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை தாக்கி பேசுகிறாரு, அதுக்கப்புறமா பார்த்தா அதே இடத்துக்கு போய் வேற மாதிரியான ஒரு பேச்சில் வந்து பிரதமர் பேசிகிட்டு இருக்காரு. ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதனால் வந்து அடுத்து காங்கிரஸ் வரலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சுமே நிலவிட்டு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த இந்தியாவில் வந்து நேரு காலம் தொட்டு இன்றைக்கு வரைக்கும் எத்தனையோ பிரதமர்கள் இருந்துக்கிறாங்க.
அப்படி எமர்ஜென்சியை கொண்டு வந்து இந்த நாட்டின் ஜனநாயகத்தை படுகொலை செஞ்ச மேலே இந்திரா காந்தி இருக்காங்க. அப்படி எத்தனையோ பிரதமர் வந்து இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு மோசமான பிரதமரை வந்து இந்த நாடு கண்டதில்லை. அப்பட்டமான மத வெறுப்பை, மத துவேஷத்தை, இஸ்லாமிய துவேஷத்தை வந்து மோடி வந்து பரப்புரை களங்களில் வைக்கிறாரு. ஒரு 3ஆம் தர 4ஆம் தர பேர் வழி போல் பேசுகிறாரு. இந்த நாட்டின் பிரதமர் இந்த நாட்டின் சட்டத்திட்டங்களை, இந்த நாட்டின் மரபுகளை, விதிகளை பின்பற்றணும். அவர் வந்து பதவியேற்கிறப்ப வந்து எல்லாத்தையும் அடிப்படை வச்சு தான் பதவியேற்றிருப்பார். அவர் வந்து வாக்கு செலுத்தினவங்க செலுத்தாதவங்க எல்லாருக்கும் தான் பிரதமர். ஆனால் அவர் செயல்பாடுங்கிறது ஒரு சார்பாக இருக்குது. அவர் பேசுகிறப்ப வந்து தொடக்கத்தில் வந்து முன்னாடி என்ன பேசினார் அப்படின்னா, குடியுரிமை சட்டத்துக்கு எதிரான போராட்டத்தின் போது, டெல்லி நடைபெற்ற போராட்டத்தின் போது வன்முறை ஏற்பட்டப்ப போராட்டக்காரங்களை வந்து ஆடை வச்சு தெரிஞ்சுக்கலாம்னார், தோட்டத்தை வச்சு தெரிஞ்சுக்கலாம்னார், தலையில் குண்டா வச்சுருப்பாங்கிறத மையப்படுத்தி அவர் சொன்னார். அதுக்கும் பிறகு இப்போ இந்த தேர்தல் அறிக்கையை வந்து காங்கிரஸ் கட்சி வெளியிட்டப்ப முஸ்லீம் லீக்கோட தேர்தல் அறிக்கை போல் செயல்பட்டு தெரியுது அப்படின்னாரு. அதுக்கும் பிறகு பார்த்தா அதிக புள்ள பத்துக்கிறாங்க, அப்புறம் வந்து நாட்டுக்குள்ள சட்டவிரோதமாக ஊடுருவங்க அப்படின்னு சொல்லி அவங்கள மையப்படுத்தி பேசுகிறாரு. அப்புறம் வந்து காங்கிரஸ் கட்சி எடுத்து கொடுத்துரும், 2 எரும மாடு இருந்தால் ஒரு எரும மாட்டை எடுத்து கொடுத்துரும் அப்படின்னு சொல்லி இஸ்லாமிய மக்களை குறி வச்சு பேசுகிறாரு. அவங்க வந்துட்டாங்கன்னா ராமர் கோயிலுக்கு பூட்டு போட்டுருவாங்க, 300 இடங்களுக்கு மேலே வெட்டி போகிறோன்னு சொல்லிட்டு முழுக்க இந்த பரப்புரைங்கிறது இறுதி கட்டத்தில் மத வெறுப்பு மட்டும் தான் முன்வைக்கிறார். இது கேவலத்தையும் கேவலம் இந்த நாட்டுக்கு என்ன சொல்கிறது, ஒரு அவலம், ஒரு பேரவலம் இது. ஸோ இப்படி பார்க்குறப்ப அவங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருவேளை காங்கிரஸ் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் நிறையா இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க அவங்களோடதில். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த தேர்தலில்? ஏன்னா எங்களோட ஃபோக்கஸ் இப்போதைக்கு தமிழகம் மட்டும்தான் அப்படி இருந்தாலும் மத்தியில் இருக்கிறதையும் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயத்தில் இருக்கோம் இல்லையா? நம்ம கவனிக்கலன்னு சொல்லலையே, நம்ம மத்தியில் கவனிக்கலன்னு சொல்லலையே. இதில் காங்கிரஸ் வந்தாலும் பாஜக வந்தாலும் நமக்கு ஒன்று தான். பாஜக முழுதுமாக வீழ்த்தப்படணும் அப்படின்னு நினைக்கிறோம். களச்சூழல் என்னவாக இருக்குங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். சார், இப்போ ஓவராலாக எலெக்ஷன் அந்த இது முடிஞ்சிட்டு இதுக்கப்புறமா தமிழக அரசோட ஏன்னா இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அடுத்ததில் நிறைய மாற்றங்கள்லாம் வரப்போகுது அப்படிங்கிறலாம் சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? என்ன சொல்கிறீங்க? அமைச்சரவை மாற்றங்கள் இதில் எல்லாமே. அமைச்சரவை மாற்றினா என்ன ஆக போகுது? யார் மாற்றினாலும் என்ன சொல்கிறது, அதே தான். அதே முதலமைச்சர் அதே அமைச்சரை மாற்றி வச்சாங்க. நாற்காலி, அந்த இசை நாற்காலி போல் மாற்றி உட்கார வச்சாலும் எந்த பயனும் இல்லை. அமைச்சர் ஆட்சிங்கிறது முழுக்க மக்கள் விரோத ஆட்சி தான். எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கு இந்த ஆட்சியும் பெரிய மாறுபாடு இல்லை, ஒரு சின்ன வித்தியாசம் கூட இல்லை, பெரிய மாறுபாடு தான் இல்லை. அவங்க காட்சிகளை தான் தூத்துக்குடி படுகொலை, பொள்ளாச்சி பாலியல் கொடுமை, அனிதாவோட மரணம், இது போன்ற சம்பவங்கள் தான் பெரிய இருக்கக்கூடிய, மற்றபடி பெரிய மாற்றம் இல்லை. 2 ஏறக்குறைய கொடுமையாச்சு தான். அந்த தூத்துக்குடி படுகொலையும் நடக்கலை, அங்கே போல் பொள்ளாச்சி பாலியல் கொடுமை போல் நடக்கலை. ஆனால் அதே போல் அங்கே கதிராமங்கலத்தில் நெடுவாசலில் மக்களை வந்து போராட்டப்போ ஒடுக்குனாங்க எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில். இங்கே பரந்தூர்லேயும் மேல்மாவளையும் போராடுறப்போ ஒடுக்குறாங்க. அவ்வளோ தான் வேறுபாடு, வேறு என்ன வேறுபாடு இருக்குது? சவுக்கு சங்கர் கைதாக இருந்தப்போ அதுக்கு வந்து எதிரான விமர்சனத்தை நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க. அவர் விடுதலையாகி வந்தப்போ கூட நீங்கள் எல்லாமே சந்தித்து பேசினாங்க, சீமான் அவர்கள் எல்லாமே சந்தித்து பேசினாங்க. இப்போ அவர் மேலே நீங்களே சொல்லியிருக்கீங்க, கொஞ்சம் அவதூறான வழக்குகளை வந்து கைது நடவடிக்கை அப்படிங்கிறத கடந்து அவதூறான வழக்குகளை வந்து கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறப்போ இதற்கான விமர்சனத்தை நீங்கள் இன்னும் அதுக்கான என்ன கொடுக்க போகிறீங்க, இல்லை அதுக்கான விமர்சனம் நீங்கள் கொடுக்க போகிறீங்களா? மக்கள்கிட்ட எல்லாம் சொல்லியாச்சு, நாம் இதை என்ன நிலைப்பாடு எடுத்துருக்கோங்கிறதுன்னு சொல்லியாச்சு. சவுக்கு சங்கர் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டது நமக்கு பிரச்சனை இல்லை. கைது செய்யப்பட்ட பிறகு அவர் நடத்தப்படுறது பிரச்சனை. அப்புறம் இந்த வழக்கில் கைது செய்யப்பட வேண்டிய அவசியமே ஃபிலிக்ஸ் ஜெரால்டு கிடையாது. ஆனால் அவரை கைது பண்ணுறாங்க. அவர் வந்து டெல்லிக்கு போயிருக்காரு. அதாவது ஊடக அந்த நேஷ்னல் ப்ரெஸ் கவுன்சிலில் போய் அதாவது இந்த வழக்கு போட்டிருக்காங்கங்கிறத முறையிட போடுறாரு. அங்கே போகிற சமயத்தில் கைது பண்ணுறாங்க. அப்படி டெல்லிக்கு போய் பிடிச்சி கைது பண்ணுற அளவுக்கு என்ன பண்ணிட்டு அவர் ஒன்றும் பண்ணலையே. தூத்துக்குடியில் வந்து மக்களை கொண்டவன் இன்னும் கைது செய்யப்பட்டதை, அங்கே வந்து அம்பாசமுத்திரத்தில் விசாரணை சிறைவாசிகளோட பல்ல பிடினவும் கைது செய்யப்படுதேன். 25க்கும் மேற்பட்ட காவல் நிலைய மரணங்கள் நடந்திருக்கு, அது தொடர்புடையும் கைது செய்யப்படுதேன். நாடு முழுக்க கஞ்சா விநியோகம் நடக்குது, தொடர்புடைய இன்னும் கைது செய்யப்படுது, பெருசாலாம் கைது செய்யப்படுது. அப்படி கைது செய்ய வேண்டிய எத்தனையோ வழக்கு இருக்கிறப்ப அதெல்லாம் விட்டுட்டு அவரை பிடிச்சி கைது பண்ணுறதுலாம் தேவையில்லாத வேலை, ஒரு அதிகார திமிருதெல்லாம். ஓகே, இது ஏன்னா எல்லா டைம்லையும் நீங்கள் வந்து கொஞ்சம் கொதித்தெழுந்து கண்டன குரலை அதிகமாக கொடுப்பீங்க. இந்த இடத்துல கொஞ்சம் அமைதியான நிலைப்பாட்டில் இருக்காங்களே, ஏன் நாம் தமிழரோட இதில் அது இதுக்கு மேலே என்ன கலந்து வைக்கணும்? நம்ம தான் இது ஃபாசிஸ்ட் ஆச்சுன்ட்டோம், இது கண்ணத்துக்குரியதுங்கிறோம், ஏற்க முடியாதுங்கிறோம். இதுக்கு மேலே நம்ம என்ன கலந்து வைக்கிறது? எல்லாம் ஒன்று தான். நிகழ்ச்சியில் இணைந்து உங்களை நேரத்தை ஒதுக்கி உங்கள் கருத்துக்களை வழங்கி மிக்க நன்றி. இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் GT ஹாலிடேஸ்க்கு பண்ணு. சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். லெஜெண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷய திருதியை ஆஃபர். சவரனுக்கு 1000 ரூபாய் தள்ளுபடி. இச்சலுகை மே 12 வரை. This summer meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024.